3 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 3 லேயர்ஸாக இருக்கும். பிஸ்கட் வந்து ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் க்ரீம் சீஸ், அடுத்தால ஸ்ட்ராபெரி சாஸ். டேஸ்டியான ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. பிஸ்காஃப் பிஸ்கெட் வச்சு சீஸ் கேக் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. அவன் பேக் எதுவுமே தேவையில்லை. சீஸ் கேக் ரெடிமேடாக சீஸ் இருந்தால் ஒரு ஃபயர் கூட நமக்கு தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு சீஸ் வாங்காமல் வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக சீஸ் வந்து பண்ணுறது எப்படின்னு பார்த்து அதில் நம்ம இன்னைக்கு சீஸ் கேக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துடுங்க. இதை பாயில் பண்ண வச்சிடலாம். நம்மகிட்ட சீஸ் இருந்துன்னா நமக்கு ஃபயர் கூட தேவையில்லை, ஈஸியாக பண்ணலாம் இந்த சீஸ் கேக். நம்ம சீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இப்போ வச்சுருக்கோம். ஃபுல் க்ரீம் மில்க் வந்து பாயில் ஆகட்டும். பால் சூடாகுது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒரு லெமன், பால் வந்து இமீடியட்டாக தெரிய ஆரம்பிக்குது. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் பேஸ் பிஸ்காஃப் பிஸ்கெட்டில் நம்ம பண்ணுறோம். சீஸ் கேக் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடுங்க. சீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சால்ட்டு சேர்க்கணும். பால் நல்லாவே விட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு, அதில் ஒரு 25 கிராம் பட்டர் வேண்டாம் அப்படின்னா ஃபுல் க்ரீம் சேர்த்துடுங்க. ஒரு 100 ml க்ரீம் சேர்த்தாலும் போதும், நல்லாயிருக்கும். இது அன்சால்ட்டட் பட்டர். சால்ட்டட் பட்டர் போட்டால் ரொம்ப சால்ட் ஆயிரும். அப்படி இருக்கட்டும், சூடாரட்டும். இதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது பாலில் உள்ள அத்தனை நியூட்ரிஷனும் இதில் இருக்கும். வே வாட்டர் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதை வந்து வேஸ்ட் பண்ணாதுங்க. நம்ம கிரேவி பண்ணச்சில் உள்ளே சேர்க்கலாம், சப்பாத்திக்கு மாவு பிசைச்சில் அதோடு சேர்த்துக்கலாம். அதனால் இதை பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஈவினிங்க்கு குருமாவுக்கு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லெமன் சேர்த்ததுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. லெமன் சேர்க்கலாம் அல்லது வினிகர் சேர்க்கலாம். வினிகர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன போல் நீங்களும் லெமன் சேர்த்துடுங்க. எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதான். ஒரு 2 நேரம் அலசுனீங்க அப்படின்னா எல்லாமே நீட்டாக வந்துடும். அப்படி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். இப்போ இதை அப்படி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை அப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இல்லையா ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு க்ரீமியாக மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட க்ரீம் சீஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி ப்ரெட்டில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்காம ஒரு நேச்சுரலான க்ரீம் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் ஸ்ப்ரெட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். கார்லிக் சேர்த்துக்கலாம், பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு அப்படிங்கிறதுனால கார்லிக்கு பெப்பர் எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிஸ்காஃப் எடுத்துடுங்க. பிஸ்காஃப் இல்லையா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது பிஸ்கெட் எடுத்துடுங்க. இதை அப்படி ஒரு கவரில் ஏதாவது சேர்த்துடுங்க. நான் ஒரு சிப்லாக் கவரில் நான் சேர்த்துக்கிறேன். இல்லையா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம் பல்ஸ் மோடில்.
50 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துடுங்க. இதில் அந்த பவுடர் பண்ண பிஸ்கெட் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கேக் மோல்டு கூட எடுத்துக்கிடலாம், இல்லைன்னா பவுல் ஏதோ ஒன்று எடுத்துக்கிடுங்க. இதில் நம்ம பிஸ்கெட்டும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பிஸ்கெட்டும் பட்டரும் கலந்ததை இதில் ஃபில் பண்ணிக்கிடுங்க. இது ஒரு லேயர். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளாட்டான ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரெடி பண்ண சீஸை பிஸ்கெட்டுக்கு மேலே ஃபில் பண்ணிடுங்க. ஒரு லேயர் பிஸ்கெட், ஒரு லேயர் சீஸ், க்ரீம் சீஸ். ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். எல்லாமே நேச்சுரல், ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே கிடையாது. பேன் அடுப்பில் வச்சு கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. எந்த ஒரு ஃப்ளாரும் கிடையாது, பேக் கிடையாது, எக்கு கிடையாது. இந்த ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப குக் ஆக வேண்டாம். சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் குக்கானா போதும். பாதி குக்காகியும் ஆகாமையும் பல்பாக அப்படி இருக்கணும். தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கண்டா. ஸ்ட்ராபெரியும் அந்த சுகரும் மெல்ட் ஆகிற அதே இது போதும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை வந்து ஸ்டர் பண்ணி எடுத்தால் போதும். 3 to 4 நிமிஷம் இதை ஸ்டர் பண்ணி எடுங்க. நைஸ் கலர். இப்போ ஸ்ட்ராபெரிஸ் குக் ஆனது போதும். சுகர் வந்து நல்லா கோட் ஆயிட்டு கொஞ்சம் வெந்திருக்கு, மீதி வேகலை. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு கிளாஸியான சிரப்பு. அரோமா ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதேமாதிரி லுக் வைஸ் நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிரப்பை வந்து இந்த சீஸ் கேக்கு மேலே அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து பிஸ்கஃப். நம்மளோட ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.